கருமணியாய் உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழகு தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் சென்னை வேளச்சேரியில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மண்டபத்தில் நடத்திய கவியரசு கண்ணதாசன் விழாவின் 3ஆம் பாகத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வயிற்றுக்கு உணவு மட்டுமன்றி நம் செவிக்கும் சிறந்த உணவு இன்று கிடைக்கப்பெற்றது என்பது நமக்கு அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி என்றே கருதுகிறேன். அடுத்த நிகழ்வாக முனைவர் TKS கலைவாணன் அவர்கள் கண்ணதாசன் அவர்களின் பாடல்களை நமக்கு இங்கு பாடி மகிழ்விப்பார். நான் இந்த கூட்டத்திலே திட்டமிட்டு வந்தது வேறு, ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த நேரம் வேறு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு, இது குறள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, இது திருமூலர். நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன், தென்கடம்பை திருக்கர கோயிலான், தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது, இது திருமுறை. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மீசை இல்லையடா என்று பாடினான் பாரதி. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாடினார் பாவேந்தர். இப்படி இவர்கள் அனைவரும் சொன்ன அந்த முதுமொழிகளுக்கிணங்க நம்முடைய கவியரசர் அவர்கள் பல்வேறு பாடல்களை எழுதி குவித்திருக்கிறார். இந்த இடத்திலே நான் நெருங்கி பழகிய என் பாசத்திற்குரிய புரட்சி தலைவர் அவர்களுடைய படத்தை பார்த்த பொழுது அவரையே நேரில் பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் நான் தொலைக்காட்சியில் பாடிய ஒரு பாரதி பாடலை கேட்டு அவர் என்னை விடியற்காலையில் 4 மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். பிறகு அவரிடம் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து பல்வேறு அறிவுரைகளை எனக்கு வழங்கினார். அதற்கு நான் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வழியிலே இங்கே நம்முடைய ஆவடி குமார் அவர்கள் அன்பு சகோதரர் இந்த கூட்டத்தை இந்த சைதை துரைசாமி அம்மா மண்டபத்தில் வைத்தது இன்னும் பொருத்தமாக இருக்கிறது. காரணம், சைதை துரைசாமி அவர்களும் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அண்ணன் துரைசாமி அவர்கள் ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர். எனவே அந்த பொருத்தத்தை நான் இங்கே பார்க்கிறேன். அதற்கு ஆவடி குமார் அவர்களுடைய அந்த ஏற்பாட்டிற்கு உண்மையிலேயே நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு முறை கைதட்டல் கொடுத்து அவருக்கு உங்கள் பாராட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எம்ஜிஆருடைய பாணி. அவர்தான் உணவளித்து எதையும் செய்யக்கூடியவர். இன்றைக்கு நமக்கு பகல் உணவும் தந்து இந்த கூட்டத்திலே நம்மை பங்கெடுக்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆவடி குமார் அவர்களுடைய அந்த அன்பான உள்ளத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. எனவே முதலிலே புரட்சித் தலைவர் கேட்கிற கேள்வியே சாப்பிட்டீர்களா என்பதுதான். அதற்கு அடுத்தபடி அவர் கேட்கின்ற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். இது எந்த முதலமைச்சரும் கேட்டதில்லை. அதுக்காக சொல்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்களே தவிர நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்ட ஒரே முதலமைச்சர். எனவே இந்த இடத்தில் நடப்பது ஒரு வகையில் பொருத்தம். கண்ணதாசன் அவர்களோடு நெருங்கி பழகிய புரட்சி தலைவர் அவர்கள் அவரை அரசவை கவிஞராக அமரச் செய்து அழகு பார்த்தவர். இதையும் வேறு யாரும் செய்யலை. அப்படியானால் கண்ணதாசன் அவர்களோடு அவருக்கு எந்த அளவு நெருக்கம் இருக்கும் என்று பாருங்கள். அதாவது இன்றைய தினம் ஒரு பெரிய சமுத்திரத்தை கொண்டு வந்து
ஒரு குடுவைக்குள்ள அடைச்சி வைக்கணும்னு சொன்னா முடியுமா? முடியாது. அது ஒரு கடல். அது கவியரசர் வந்து ஒரு கடல். அதுல வந்து நம்ம எவ்வளவு என்ன பாடுறது, என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போடன்னு கூட ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரே பாட்டுன்னு கூட பாடியிருக்காரு. ஒரே பாட்டு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, போட சொன்னா போட்டுக்கிறேன் போடுவரே கன்னத்திலே ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாட சொன்னா பாடுகிறேன், நிறுத்த சொன்னா நிறுத்திக்கிறேன் என்றது நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் பாடினா பாடிக்கிட்டே இருப்பேன், நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும். ஏன்னா அவ்வளவு பாட்டு இருக்கு கவியரசர் அவர்கள். அவர்களோட நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் பாட்டை மட்டும் கொடுக்கல, பணத்தையும் கொடுத்தார். வள்ளல் அவர் எவ்வளவோ பேருக்கு உதவி செய்திருக்கார். தெரியும் பலருக்கு, சக கவிஞர்கள் பல பேருக்கு தெரியும். அதே மாதிரி தன்னை பார்த்து பாட்டு எழுதுறவன தொலைபேசியில் அழைச்சு பாராட்டக்கூடிய பெருந்தன்மை உடையவர். ஒரு சக கலைஞனை வந்து எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. அது கலை உலகத்துல ரொம்ப அபூர்வம். ஆனா ஒரு சக கவிஞன் ஒரு நல்ல பாட்டு எழுதினா அதை கேள்விப்பட்டா உடனே தொலைபேசியில் அழைத்து பாராட்டக்கூடிய பண்பாளர். அதனால்தான் வாலி அவர்கள், காவிய கவிஞர் வாலி அவர்கள் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வாலிக்கும் அவருக்கும் போட்டியான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாட்டை நான் எழுத முடியல, எனக்கு நேரம் இல்லைன்னா வாலியை எழுத சொல்லுங்கன்னு சொன்னவர் நம்முடைய கவியரசர் அவர்கள். இது எவன் சொல்லுவான்? எல்லா பாட்டையும் நானே எழுதுறேன்னு தான் சொல்லுவானே தவிர இன்னொரு கவிஞனுக்கு அதை விட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கலை உலகம் அது. ஆனா அவர் அத்தகைய ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் கவியரசர். குழந்தை மனம் கொண்டவர், குழந்தை மனம் கொண்டவர் பார்க்க போனா. ஆனா அனைத்தையும் கரைத்து குடித்தவர். அவர் எதை பாடலை சொல்லுங்க? நான் எதை பாடுறது இப்ப தெரியல, எனக்கு முழிக்கிறேன். அதாவது நேரம் இல்லை. அதனால எனக்கு நேரம் கொடுத்து ஒரு 1.5 மணி நேரம் நீங்க பாடுங்கன்னு சொன்னா என்ன வேணாலும் பாடுவேன். ஆனா இருக்கிற 10 நிமிஷத்துல பாடுன்னா நான் எதை பாடுறது? அதாவது இங்க வந்து என்ன சொல்றாரு, பிறப்பை பாடினாரு, அப்புறம் பிறப்புக்கு அப்புறம் பிறந்த குழந்தையை பாடுறார், அந்த குழந்தை வளர்ந்தவுடனே அந்த பருவத்தை பாடுறார், அப்புறம் அந்த பருவம் அடைந்த குழந்தைகள் காதலில் ஈடுபடுவாங்க அதை பாடுறார், அப்புறம் அந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களே அந்த பிரிவை பாடுவார், அப்புறம் காதல் தோல்வி அதையும் பாடுவார். இதெல்லாம் அவர் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். காதல் தோல்வி அதையும் பாடுவார், தத்துவங்களை எழுதி குவிப்பார். அதே போல தெய்வ சிந்தனை உள்ளவர், தெய்வ பாடல்களை அவ்வளவு சிறப்பாக பாடுவார். ஆனால் அந்த தெய்வத்தையே திட்டவும் செய்வார், வாழ்த்தவும் செய்வார். அதே தெய்வம் ஒரு மானிடனிடம் மன்னிப்பு கேட்கவும் செய்வார். இத்தனையும் பாடினவர். எதை பாடல? வாழ்வியலுடைய அத்தனை பக்கங்களையும் பாடிய. இதெல்லாம் நான் வெளிநாடுகள்லையும் பேசியிருக்கேன், பல்கலைக்கழகங்களில் நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், தொடர் சொற்பொழிவே கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணதாசன் பாடிய தத்துவம், கண்ணதாசன் கண்ட காதல், கண்ணதாசன் போற்றிய தெய்வம், அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயே நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அவ்வளோ பெரிய கடல் அவருடைய இந்த பகுதி. அவருடைய பாட்டை வந்து நம்ம பிரித்து பார்க்கணும், தொட்டு விட முடியாது, ரொம்ப சிரமம். அது வந்து என்னுடைய மனைவி, ஒரு சம்பவம் சொல்கிறேன். என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, 7 ஆண்டுகள் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்தபோது ஒரு மாதிரி வருத்தத்தில் இருந்தேன், எங்கள் அம்மா இறந்தபோது அதை விட வருத்தத்தில் இருந்தேன். என் மனைவி இறந்தவுடனே எல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சேன். அப்படி ஒரு இதில் இருந்தேன் நான். என்னை சமாதானம் பண்ணிக்கவே முடியல. அப்போ என்னை ஆற்றுப்படுத்திய பாடல் கவியரசர் அவருடைய பாடல் தான். அதை பார்த்து தான் நான் வெளியில் வந்தேன். எது? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டிலே, நடந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. இது பல்லவி. சரணத்தில் சொல்றார். அதாவது ஒரு சரணத்தை நான் இதை கேட்டவொன்னு தான் ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வந்தது. எப்படி அதுக்கு கோயின்சைடாக இருக்கு பாருங்க. அந்த சம்பவத்தையும் சொல்றேன், இதை கேளுங்க. 2 தான் சொல்ல போறேன், அதிகம் சொல்ல முடியல. அதாவது எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம்
மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். இருப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. அதாவது எங்கே வாழ்க்கை தொடங்கும்? நம்முடைய ராஜீவ்காந்தியுடைய அந்த சம்பவம் தான் எனக்கு நினைக்க வரும். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தது அலகாபாத். அலகாபாத்தில் இருக்கிற ஆனந்த பவனுக்கு சொந்தக்காரர். அந்த அலகாபாத்ல பிறந்த அவர் தொடங்கின வாழ்க்கை எங்க முடிஞ்சது? நம்ம ஊருக்கு பக்கத்துல, ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒரு விபத்துல அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப எங்க வாழ்க்கை தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு பாருங்க. இது யாரும் கணிக்க முடியாது, இது இறைவன் தான் கணிக்க முடியும். இது என்ன அழகா அவர் கவியரசர் அந்த படத்திலே சொன்னார். அவருடைய பாடல்கள் தான் எனக்கு தெளிவு தந்தன. அந்த என் மனைவியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் இருந்த எனக்கு தீர்வு கொடுத்ததே பார்த்தீங்கன்னா கவியரசருடைய பாட்டு தான். எங்க போயிருப்பா அப்படின்னு நினைச்சேன். எங்க போயிருப்பா? கூடவே நடமாடிட்டு ஒரு இருந்த ஒரு திடீர்னு காணமே, எங்க போயிருப்பான்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்போது, விட்டு விடும் ஆவி, பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ பண்ணார். இதுக்கு ஒரு பாதிப்பு யாரு? பட்னத்தார். இலக்கியம் படைத்த அனைவரையும் அவருக்கு தெரியும் பாடல்களினால. பட்னத்தாரும் எடுப்பாரு, கம்பரும் எடுப்பார். கம்பராமாயணத்திலிருந்து எதோ எடுக்கல அவர். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோன்னு பாடுவார். யாயும் யாயும் யாராகியரோன்னு அந்த புறநானூற்று பாடல் அவரை பாதித்து இருக்கிறது. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ தான் பாட்டு. அதே மாதிரி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அந்த வண்ணம் அதே மாதிரி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம்னு கம்பராமாயணத்தில் கம்பர் பாடுவார். இந்த வண்ணத்தை வச்சு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த வண்ணம் வண்ணம்னே வரும். வார்த்தை விளையாட்டு. ஒரு சொல் தேன்னு சொன்னா பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அணைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அதாவது தேன் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, விளையாடுங்க. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், யாரும் சொல்லல. சாங்குக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், கவிஞர்கள் அப்படித்தான் அணுகுவாங்க. ப்ரொடியூசர் அண்ணே இடத்துல ஒரு பாட்டு வேணும்ண்ணே, என்னப்பா ஹீரோயினுக்கு ஒரு டூயட் வேணும். சரி, டூயட்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவாங்க கவிஞர்கள், அவ்வளவுதான். ஆனா யார் ஹீரோ யார் ஹீரோயின்னு கேட்பார் முதல்ல. நடிக்கிறவங்க யார் சொல்லுங்க, அப்பதான் அந்த பாட்டை நான் சிறப்பா தர முடியும். அது சொல்லுவாங்க சிவாஜி தேவிகா, சிவாஜி சரோஜா தேவி, எம்ஜிஆர் சரோஜா தேவி, இப்படி ஒன்று சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோயின் அப்படியே மனசுல வாங்கிப்பாரு. அப்படியே மனசுல வந்துடும் அந்த ஹீரோயினுடைய பிக்சர். அவரே அந்த டூயட்டை பாடுற மாதிரி மனக்கண் முன்னாடி அந்த காட்சியை எப்படி பதிவு பண்றாங்கிறத நினைச்சு பார்ப்பார். அவர் நடிப்பு உணர்ச்சி கொண்டவர், அவருக்கு நடிப்பு தெரியும். அதனாலதான் அவரே நடிச்சு பாடினார். சில படத்துல என்னமோ செய்தார். கடைசியில படங்களே எடுத்து வாழ்நாள்ல ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த ஒரு தொழில் அவருக்கு தெரியல. சொந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனார். அதுதான் அவருக்கு அதுல பிறந்தது. அவருடைய வாழ்வு நிகழ்வுகள் இருப்பாருங்க, அதை நினைச்சு மனசை உணர்ந்து கொண்டே இருப்பார். அப்போ ஒரு ப்ரொடியூசர் பாட்டு கேட்பார். ஒரு முக்கியமான விஷயம், ஆஹா நம்ம இது இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான காட்சியை கொடுத்துட்டான்னு அந்த உணர்வுகளை அப்படியே ஒரு பாட்டுல வைப்பார். வளர்த்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் பிறந்த யாவையும் மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பாட்டுல சிவாஜி பாடியிருப்பார் பணி. இந்த அர்த்தங்கிற சொல்ல ரொம்ப பிடிக்கும். வெறும் பாட்டு எழுத மாட்டார், அர்த்தமுள்ள பாட்டு எழுதுவார். அதான் காரணம். அர்த்தம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வச்சிருக்காரு. அர்த்தம்ங்கிற நீ கேட்கலாம் நீங்க. ஆமா, அர்த்தமுள்ள இந்து மதம் ஏன் வெறும் சனாதன இந்து மதம் இல்ல புண்ணியமான இந்து மதம், புராதனமான இந்து மதம்னு பேர் வச்சிருக்கலாமே ஒரு புக்குக்கு.
ஏன் வைக்கல அந்த புத்தகத்துக்கு? அர்த்தமுள்ள இந்து மதம், அது அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அந்த அர்த்தங்கிற வார்த்தையை வச்சு அவர் எவ்வளவோ பாடியிருக்கிறார். அவரே நடிச்சு பாடும்போது ஒரு பாட்டுல பண்ணார், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், அந்த நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அதான் அர்த்தம் வைக்கிறார் பாருங்க. அந்த மதியாதார் வாசல் மிதிக்காதேன்னு சொன்னது ஔவையார். மதியாதார் முற்றம் மதித்தோர்கால் சென்று மிதியாமை கோடி பெறும்னு சொன்னாங்க, 4 கோடி செய்யுள்கள். அந்த மிதியாமை கோடி பெறும், அந்த மதியாதார் வாசலை மிதிக்காதேங்கிறது இந்த இடத்துல வச்சார். ஏன்? 2-3 தானே அவருக்கு அனுபவப்பட்டிருக்கிறார். அவங்க அண்ணன் வீட்டுக்கே போய் பல பிரச்சனை அவருக்கு அண்ணனுக்கும் பல நேரங்கள்ல, அதையெல்லாம் பாட்டில் வைப்பார். அதுதான் அவரோட இது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும், எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு சொல்ல முடியாது என்னால். அதாவது எவ்வளவு, அதாவது மே மாசில இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க, என்ன பட்டு தூங்கிட்டு இருக்க ஒரு மாதிரின்னு கோபம் பேசிட்டார். யாரு? எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். 2 பேரும் அப்படி நெருக்கம். 2 பேரும் ஒரே தேதியில பிறந்தவங்க வேற, 2 பேரும் ஒரே டேட்ல பர்த் டேட்டு பார்த்துங்க, அவ்வளவு ஒத்துமை. அப்போ அவர் சொல்றாரு, ஐயோ இந்த பாட்டு மே மாசம் ரெக்கார்ட் பண்ணோம்னா பிரச்சனை இருக்குமே, இந்த கவிஞர் எப்ப பாரு படுத்து எடுக்கிறாரு கோமா சொல்லிட்டாரு. மே மாசம் தானே ரெக்கார்ட் பண்ணோம், சரி எழுதி தரலாம் போ சொல்லிட்டு மேலே வர மாதிரி அந்த வார்த்தைகள் வர மாதிரி பாட்டு எழுதி தருங்க. அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, மே இன்று பசியாரும் என் உள்ளமே, தனிக்கன் அந்த அது மாதவி பொழிப்பூவில் இதழோரமே மயக்கும் மதுச்சாரமே, எல்லாமே அது பாருங்க. அதாவது இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுறது, அத்திக்காய் காய் காய் என்ற பாட்டில் காயின்னு வரும். அதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டா போகிறோம். அதே மாதிரி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என்று ஐந்தானவன். 1 2 3 4 எழுதுங்கன்னு சொல்றாரு பாட்டு. சிவன் பெருமான பாராட்டி பாடணும் ஔவையார். பாருங்க, ஒன்றானவன் இரண்டானவன் போயிட்டே இருக்கார். மருதமலை மாமணியவை அவர் எழுதினாரு அந்த பாட்டுல. சோமண்ணனுக்கு எழுதின ஒரே பாட்டு, அதுல உலக போய் அடைஞ்சிட்டாரு அவரு சோமண்ணன். அந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க, அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எடுபிறப்பில் உன்னை எட்டுகள். பாருங்க, 5 6 7 8 அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எடுபிறப்பில் முன்னை எட்டுவன். இது எந்த கவிஞர் எழுதினாங்க? அதாவது அவரை கவியரசர்னு சும்மா சொல்லல. யார் தருவார் இந்த அரியாசனம், உயி அழகோடு எனக்கும் ஒரு சரியாசனம், அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம். அட்டானான்னு ஒரு ராகம், வீரமா பாடுறதுக்கெல்லாம் இந்த ராகம் தான் வச்சுப்பாங்க நாடக மேடைகளில் கூட. பாருங்க, யார் தருவார் இந்த அரியாசனம்? நாங்க தர்றோம்னு சொன்னோம். யாரு? நீங்கெல்லாம். உங்களுக்கு யார் தரல அரியாசனம்? நாங்க தரோம் உங்களுக்கு அரியாசனம், உங்களை அரசராக உட்கார வைக்கிறோம்னு நாம கொடுத்துருக்குறோம் சிம்மாசனம் அவருக்கு, இல்லையா? அதனாலதான் அவர் கவி அரசர். எவ்வளவு பேர் என்னென்னமோ போட்டுக்கிறாங்க, கவிக்கடல், கவி முரசு, கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசு, எல்லாரும் கிட்டையா. இவரை கவி அரசர்னு சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் கவி ஞானி இல்லையா? படங்களுக்கு பாட்டு எழுதினார், அது வேற. ஆனா அப்புறம் ஒரு பெரிய ஞானம் கிடைச்சிருச்சு இவரு. அதனாலதான் அந்த 10 வால்யூம் அர்த்தமுள்ள இந்து மதம் படைச்சார். இந்த அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற நூல் இருக்கு. இந்த 10 வால்யூமும் ஒருத்தர் வீட்டுல இருந்தா நம்ம கூட கடவுள் எப்பவுமே துணையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நூல்கள் 10 பாகமும் நம்ம வீட்டுல இருந்தா போதும், கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்கு. இது எப்படி அவருக்கு வந்தது அந்த ஞானம்? அப்புறமா அவரை கவியரசர் நான் கூப்பிட்டு இருக்கிறது கவி ஞானி கண்ணதாசன் அவர்கள், இல்லையா? இசை ஞானி இளையராஜா, இல்லையா? அது மாதிரி கவி ஞானி கண்ணதாசன் அவர் பாடுறாரு பாருங்க. ஒரு இடத்துல முடிக்க போறோம், தெய்வ சிந்தனை, தெய்வ பாட்டு. எவ்வளவு பாட்டு படாடா. ராமன் எத்தனை ராமனடி. அதாவது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இந்த ராமர் பார், கோதண்ட ராமன், கல்யாண ராமன் எல்லாம் வரும் அது, இந்த ராமன் பூரா. அதே மாதிரி நான் மலேசியாவில் பாடிட்டு இருக்கேன், கோலாலம்பூரில் இசை நிகழ்ச்சி நடக்குது. அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, அந்த பாட்டில் சொல்கிறாரு, சொல்ல வரேன். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வளையல் போட்டிருந்தாங்க, வளையல் இதிலேருந்து இது வரைக்கும். இந்த மயிலாப்பூரில் வெள்ளிக்கிழமை கற்பகாம்பாளுக்கு சாத்துற மாதிரி இங்கே ஒரு ஆரம்,
இதுக்கு கீழே ஒரு காசு மாலை, அதுக்கப்புறம் ஆரம், இப்படின்னு வர்றாங்க ஒரு அம்மா ரியலா. நான் பாடிக்கிட்டே இருக்கேன், யாரா இருக்கும் இந்த அம்மா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் கேட்டேன், ஏங்க இந்த அம்மா யாருன்னு கேட்டேன். அவங்க தான் அந்த கோயில் தர்மகர்த்தாருனாங்க. ஐயோ சாஷ்டாமா வணங்கினேன். ஏன்னா இல்லைன்னா பணம் கொடுக்குறவங்க அவங்க தான், நமக்கு பணம் கொடுக்க போகிறவங்க கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தர்மகர்த்தா அப்படி வர்றாங்க கொலுபொம்மை மாதிரி. அது அவர் சொல்கிறார், யார் கண்ணதாசன் இதை சொல்கிறார் ஒரு பாட்டில். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறவன் ஊர்க்கதை பேசக்கூடாது. இப்போ எவ்வளோ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, கவனிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல, கவனமாக கேளுங்க. அதாவது கோயிலுக்குள்ளே போனால் இறைவனுடைய சிந்தனை இருக்கணும். அங்கே போய் அவன் என்ன செஞ்சா, இவன் எங்கே போனான், அவளுக்கு எப்போ கல்யாணம், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது அவர் சொல்கிறார். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே போனோடனே இங்கே சாமி நேராக இருக்கும், அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான், கை இங்கே இருக்கும், அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பான், யாரையே பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரிலாம் கோயிலில் சாமி கும்பிட்றவங்க உண்டு. அவர் என்ன பாடுறாரு, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இசையில் கலையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு, இதுதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் நமது தொண்டு, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே, கண்ணதாசன் இருப்பது எங்கே, அவர் இங்கே வேறெங்கே, தெய்வம் இருப்பது எங்கே என்ற பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடு சரஸ்வதி சபதம் படத்தில். அதுக்கப்புறம் அவர் பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லுவான். தான் எழுதின எழுத்துக்கு என்னைக்குமே மரணம் வராதுன்ற அந்த ஒரு தத்துவத்தை அவருடைய பாட்டில் வைக்கிறார் பாருங்க, என்ன அழகா. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அது மனித உடம்பை சொல்லலை, என்னுடைய அந்த படைப்பு இருக்க அது காலத்தால் அழியாததுங்கிறத அவரே சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் யார் சொல்லணும், எழுதின நானே சொல்றேன்னு வச்சுங்களேன். அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதின எழுத்து காலத்தால் அழியாது அப்படிங்கிற மாதிரி அதை அவரே சொல்லிட்டு போனார் பாருங்க. எத்தகைய உயர்ந்த விஷயம். லவ் டூயட், அதாவது இவ்வளவு தத்துவங்களை பாடினாரு, லவ் டூயட் பாடுறதுல அவருக்கு இருக்கிற அந்த சிந்தனை இருக்கு பாருங்க, வேற யாருக்கும் அது வராது. இன்னார் நடிக்கிறாங்க, இன்னார் போனான்னு சொன்னேனே. இப்போ தேவிகா நடிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க பூசண மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இல்லையா, அப்படி இருப்பாங்க தேவிகா. சரோஜா தேவி அப்படி இருக்க மாட்டாங்க, அபிநய சரஸ்வதி அவங்க வந்து ஒடிசலா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் எப்படி எழுதுவாங்க, யார் யார் நடிக்கிறாங்க அவர் கேட்பாரு, சொல்லிட்டோம் இல்லையா. சரி, எம்ஜிஆர் சரோஜா தேவி. அதுக்கு மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவாவா என்றது, ஆடி திரிந்த கால் இரண்டும் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன, வா வா என்றது. அடுத்ததுதான் சுவாரஸ்யமான இடம். சரணத்துக்கு வர்றார். என்ன சொல்றாரு இங்க பாருங்க, அங்க நடந்து போறாங்க. ஒண்ணு அந்த அம்மா இந்த ஷாட்ல நடந்து போறாங்க. போகும்போது அன்னப்பொடி நடை, அப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியல, அவரு சொல்லு வரல, என்னமோ போடணுமே அங்கன்னு. அதான் நம்ம சொல்றோம்ல, ஒரு ஆதங்கத்துல இயக்கத்துல சொல்றோம்ல, ஐயோ ஐயோ என்ன மாதிரி பாடினாங்க, ஐயோ எப்படி இருக்காயா. அது ஒரு 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 ஆதங்கம், இயக்கத்தை வெளிப்படுத்துற விஷயம். உடனே என்ன வருது ஒரு வார்த்தை, அன்னப்பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்பது பாடினார்ல ஒரு படத்துல இருக்காரு. அன்னப்பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, அப்படி அப்படி இருந்துதான். அது பாருங்க, அந்த வார்த்தை அவர் எழுதுனா கரெக்டா இருக்கும். அவர் உண்மை சொல்லியே. அவர் பாடல்களை பார்ப்பார் ஒரு தரம், நடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டை கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, பாடல் வரிகள்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். வேற யாருக்கு எழுத முடியும்? சிவாஜிக்கு ஒரு மாதிரி எழுதுனா எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி எழுதுறாருங்க அவரு. சும்மாவா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தலைவன்லாம் யாருக்கு எழுத முடியும்? வேற எந்த ஹீரோக்கு எழுத முடியாது. தலைவன் இருக்கிறான் மயங்காதேன்னு அவருக்கு தான் எழுத முடியும். ஏன்னா அவருடைய தலைவர் பெருவறிஞர் அண்ணா அவர்கள் ரெண்டு இடம் சொல்றார், இறைவனையும் சொல்றார்.
தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதாவது யாருக்கு எப்படி எழுதணும். அதே மாதிரி சிவாஜியோட புதிய பொருளை நடிப்பாங்க. அந்த அம்மா சரோஜாதேவி, அகமெல்ல நடமெல்ல நடமேனியன்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உங்கள் சின்ன இடை வளைந்தாடும் உங்கள் சிங்காரம் குலைந்து விடும் அகமெல்ல நடமெல்ல நடமேனியன்னாகும். சரோஜாதேவி, சிவாஜி சரோஜாதேவி. தேவிகாக்குன்னு அதே வேற. நடையா இது நடையா ஒரு நாடகம் என்றோ நடக்குது. இந்த நாடகங்கிற சொல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுல அந்த நாடகத்தை நிறைய யூஸ் பண்ணுவார். நடையா இது நடையா ஒரு நாடகம் என்றோ நடக்குது, இடையா அது இடையா அது இல்லாதது போல் இருக்குது. நடிக்கிறது தேவிகா. அதாவது ஏன் கேட்கிறார், அதே மாதிரி எனக்காகவே பாட்டு எழுதினாருங்க. அந்த அனுபவத்தை நான் சொல்ல முடியாது, எனக்கு நேரம் கிடையாது. சிகப்பு ரோஜாக்கள்ங்கிற படத்துல வந்துட்டார் சொல்றாரு, எனக்கு நேரம் இல்லைன்னா பேச முடியாது. சிகப்பு ரோஜாக்கள்ங்கிற படத்துல இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்ததுன்னு ஒரு பாட்டு. ஆக்சுவலாக நான் தான் பாடினேன். அதை ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் பதிவு பண்ணாங்க. அப்புறம் மலேசியா வாசு வச்சு அதை ட்ராக் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆனால் என் முன்னாடியே உட்காந்து ஒரு பாட்டு எழுதின அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அவருடைய கவிதா ஹோட்டலில் அவர் வந்து எழுதினார் பாருங்க மண்டபத்தில். என் முன்னாடி எழுதினார் அந்த பாட்டை. ஒவ்வொரு வரியும் இளையராஜா ஹார்மோனியத்தில் வாட்சி காட்டினார். அந்த டியூனுக்கு எழுதுறாரு, எல்லா கவிஞர்கள்ட்டையும் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு 2 பக்கத்தில் 3 பக்கத்துக்குள்ளே பாட்டு எழுதி ஷேப்பில் போட்டு பின் பண்ணி அண்ணே பாட்டை பிடிச்சிங்கண்ணே அப்படிம்பாங்க. இவர் வந்து என்ன கொடுக்குறாரு தெரியுமா, பல்லவின்னா அதில் ஒரு 6-7 பல்லவி பாட்டுக்கு, சரணம்னா அதுக்கு ஒரு 10 சரணம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கிறார். கற்பனை அப்படியே பறக்குது அவருக்கு, அப்படியே கொட்டுது வார்த்தைகள். வந்து சொல்லிட்டீங்கல்ல கமலஹாசன் ஸ்ரீதேவி தான் நடிக்கிறாங்க அப்படின்னா செக்ஸி அழி தரட்டுமா ஐயான்னு கேட்குறாரு. வேணாண்ணே சென்சாரில் தான் கட் ஆகிடும். என்னையா சென்சாரு, அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்கயா நல்லா நெருங்கி நடிப்பாங்க, அதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்க, கமலஹாசன் வந்து அந்த ஹீரோ எப்படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ என் முன்னாடி நடந்த விஷயம் அது. ஹீரோ யார், கமலஹாசன். என்னம்மா அவர், அது ஒரு வில்லன்னு. ஹீரோன்னு சொன்னேன். இல்லை வில்லனுக்கு ஹீரோன்னா, வில்லன் மாதிரி ஹீரோவா? ஓ அப்படியா, என்ன செய்கிறான்? இல்லை நிறைய பெண்களை பார்க்குறானே என்ன மாதிரியான்ட்டார் பட்டுன்னு. இப்படி சொன்னார் ஓப்பனா, நிறைய பெண்களை பார்க்குறானே, ஆனால் ஒருத்தரை மட்டும்தான் அவன் ரொம்ப ரசிக்கிறான் காதலிக்கிறான், மீதி பேரெல்லாம் கொலை பண்ணிடுறான். ஓ அதனால வில்லனா, சரி. உடனே சரணம் சொல்றார் பாருங்க, தோட்டத்திலே பல நீதானே என் சிகப்பு ரோஜா அப்படின்னு எழுதினாருங்க பட்டு உடனே இந்த டியூனுக்கு. ஏன்னா பல பூவை பார்க்குறானா, நீதானே என் சிகப்பு ரோஜா. அண்ணனே டைட்டில் வந்துருச்சுண்ணே, சிகப்பு ரோஜாக்கள் தானே படு அப்படின்னு எனக்கு 2000 ரூபா கூட கொடுங்கன்னு கேட்டார். டைட்டில் வந்துருச்சுன்னு அப்படின்னா 2000 ரூபா கூட கொடுங்க. ரொம்ப பச்சை குழந்தை மாதிரி அவர். அதாவது அவருடைய பழகினவங்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு பெரிய கவிஞர் மட்டும் அல்ல, அவர் வந்து பெரிய கவியரசர் மட்டும் அல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு கவி ஞானி என்பதை மட்டும் சொல்லி, அதே சமயத்தில் அவர் எழுதுகிற வாங்குகிற காசுக்கு உழைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் சினிமாவில். அது மாதிரி அவங்க என்ன கொடுக்குறாங்கிறதெல்லாம் கூட அப்புறம் கூட சொன்னார், நீங்கள் கொடுக்குற பணத்தை கேஷாகவே கொடுங்க, ஏன்னா நிறைய பட கம்பெனி செக்கு திரும்பி வந்ததெல்லாம் பைண்டு பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கேன்னாரு. அவளோட செக்கு திரும்பி வந்திருக்கான், அதனால் கேஷாக கொடுங்கன்னு கேட்டார். குழந்தை மாதிரி அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவியரசர் எனக்கும் கூட ஒரு பாட்டு எழுதினாருங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் நான் வரணும்னு அவர் ஆசைப்பட்டு சொல்கிறார் இளையராஜாட்ட, இவங்களெல்லாம் கொண்டு வாங்க, என் நண்பர் தான், நான் பார்த்துக்கிறேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இளையராஜா சொன்னார். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் கவியரசரோட பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு சின்ன வயசுலேயே கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பாருங்கள் எதை சொன்னாலும் அது பொதுப்படையாக இருக்கும். அந்த விரும்பினவர் சிவகங்கை சிம்மையிலலாம் அந்த அவர் சொந்த படம், அதிலலாம் ஒரு பாட்டு அப்படி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அந்த பாட்டில் ஒரு கருப்பு பணம்னு படம், அவருடைய படம் தான். அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், இந்நாட்டில்
பொது உடைமை வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத நிலை வேண்டும். இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கிய அன்புள்ள சகோதரர் ஆவடி குமார் அவர்களுக்கும் இந்த அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தாருக்கும் குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சிந்தைவாசன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் உங்களை நல்ல ஒரு வாய்ப்பிலே சந்திப்போம். அப்பொழுது நிறைய நேரம் இருந்தால் இன்னும் பல்வேறு அவரை குறித்த தகவல்களையும் அவர் எழுதிய இன்னும் பல அரிய பாடல்கள் அவற்றை பாடி உங்களை மகிழ்விக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி உங்கள் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழிசை, ஓங்குக நம் தமிழ் கலைகள் இவ்வுலகமெல்லாம். நன்றி, வணக்கம். ஐயா கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் அவர்கள் அரங்கிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ் திரு மு கணேசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், வாலு டிவி, வாலு பதிப்பகம், சென்னை. ஐயா அவைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதன் தொகுப்பாசிரியர் முனைவர் சங்கீதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இப்போது தெம்மாங்கை தேடி இமயவரம்பனின் தெம்மாங்கை தேடி கவிதை தொகுப்பு நூல் ஐயா அவர்களால் வெளியிடப்படும். திருமேனி கண்டு மங்கையர் மகிழ்ந்தாட மெழுகான பக்தியிலே உயிரும் முழுகுதே, மனமென்னும் தோணியை மயக்கிடும் பேரழகன் மொழியாலே புகழ்மாலை உனக்காக தனிமாலையே என்று முருகன் புகழ்மாலையை படைத்திருக்கிற தொகுப்பாசிரியர் சங்கீதா அவர்களின் தொகுப்பு நூல் தற்போது அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க நிறுவனரும் தலைவருமான கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடைக்குமார் அவர்களால் இந்த கண்ணதாசன் விழாவில் இனிதே வெளியிடப்படுகிறது. இப்போது ஐயா கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் அவர்கள் பொற்கை பாண்டியன் கவிதா மண்டலம் நிறுவனர் மதுரை அவர்கள் நூல் வெளியிட தமிழ் திரு மு கணேசன் அவர்கள் முதல் நூலை பெற்றுக்கொள்வார். நூலை வெளியிட்ட தமிழ் சான்றோர் அனைவருக்கும் தற்போது நூல் தொகுப்பாசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார். இது அவர்கள் கொண்டாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அடுத்ததாக பொற்கை கவிதா மண்டலம் மதுரை கவி வித்தகர் பொற்கை பாண்டியன் அவர்களுக்கு சங்கீதா சிறப்பு செய்வார். அதான் ஒரு மணி நேரம் பேச போறேன். அப்புறம் தான் கவியரங்கம். அது கவியரங்கம் 8 மணிக்கு. அது பொறுமையா இருக்கு. தேவையான சொல்லிட்டாப்ல என்னுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு நண்பர் எடுத்துக்கிறேன். ஒரு அருமையான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவடியாரின் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம். இந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தை வாழ்த்துகிறது மதுரை பாண்டித்துறை தேவரின் 4ஆம் தமிழ்ச்சங்கம். இந்த 4ஆம் தமிழ்ச்சங்கம் கவிதாமரம் சாப்பிடும் மட்டுமல்ல, நான் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கின்ற எங்கள் 4ஆம் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் ஆவடியாரை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வில் உள்ள பெருமக்கள் கவிதை வரிகளை, திரையிசை வரிகளை காவி வகையாக்கி செதுக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு அண்ணன் கடம்பக்குடி வந்த கவிதை குயில் சிவகேட்சி சின்னம் வருது. எங்கள் குடும்பத்தில் மூத்தவர் மேல அரசு அண்ணன் புத்துணர்வு உள்ளிட்ட அவை அனைவருக்கும் மதுரைக்காரனை மல்லிகை வணக்கங்கள். நேராக அவ்வளோதாக முடியாது. தெம்மாங்கை தேடி என்ற அழகான புத்தகம் நம்ம சங்கீதா தொகுத்திருக்காங்க. கண்ணாசன் திரையிசை தொடாத பாகங்களே கிடையாது. எல்லா ஒருமைகளையும் கண்ணாசன் கையாண்டிருக்கிறான். கையாள ஒருமையே கிடையாது. அது இசையை நீக்கி பார்த்தால் கவிதை,
ஒரு பாட்டு பாருங்க, ஒரு கவிதை பாருங்க, அது இசை நீக்கிற கவிதை. கவிதை எடுத்து பார்த்தா இசையா இருக்கும், பாட்டா இருக்கும். மங்கள மங்கையும் மாட்டுடைய வந்து கைகள் கலந்தாட, மல்லிகை நெற்றி வெண்பெரு நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கு முனைவிட பஞ்சனையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோயிலில் பிள்ளை வரனா மல்லிகை சென்றாக. அழகான பன்னிசு ஆசிரியர் இருக்கும். இது அப்படியே பாட்டாக்கம்னா, மங்கள மங்கையும் மாப்பிள்ளையும் வந்து கைகள் கலந்தாட, மங்கள செம்பில் மல்லிகை நெற்றியில் வேர்வை வழிந்தோட, சங்கு முனைவிட பஞ்சனையில் ஒரு சம்பவம் உண்டாக, தாமரை கோயிலில் பிள்ளை வளர்ந்தான் மல்லிகை சென்றாக. அழகா இசை நீட்டா கவிதை, கவிதை சேர்ந்தா பாட்டு. இது அழகா கண்ணாசி செஞ்சிருப்பாரு. தெம்மாங்க இருக்கு இல்லையா, தெம்மாங்க, தெம்மாங்க பத்தி சொல்லிக்கா பாருங்க. ஒரே நிமிஷம் தான். காதலுக்கு ஒரு சேலை கொடுத்துருக்கான், இவ அதை கட்டி வந்திருக்கா, இவன் மறந்துடுறான். ஆனா சந்தேகம் வருது, இந்த சேலை நம்ம எப்படி கிடைச்சிச்சு, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்கிறான். தெம்மாங்க, வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆலவட்டம் போடுதடி, ஆலவட்டம் போடுதடி கேட்கிறான். பொண்ணு அவ சொல்றா, சந்தேகப்படுறான், பிபி ஏத்துவோம் புரியுண்டா. மாமனோ மைத்துனோ மாமாயம் செய்தவனோ மார்போடு இணைத்து வாங்கி தந்த சேலை இது, வாங்கி தந்த சேலை இது. அது பிபி ஏறிடுது. முன்னொருவன் தொட்டு மோகம் கொண்டதும் இன்னொருவன் தொடவோ, இந்த கல்லுக்கும் சொல்லுக்கும் காத்துக்கு இடந்தவன் முள்ளில் உறங்கிடவோ, முள்ளில் உறங்கிடவோ. அவன் மேலும் பீப்பை கூட்டுவான். கண்ணுக்கு நல்ல கண்ணென்றும் இல்ல, கன்னத்தை தொட்டு எண்ணங்கள் துள்ள, அள்ளியனைத்தான் ஆனந்தம் நல்லோ, ஐயைய நடந்த எப்படி சொல்லுவான். மேலும் பீப்பை கூட்டிடும். அவன் சொல்லுவான், வெற்றிலையை பார்த்து நிச்சய தாமலும் வைத்தவன் நான் அடியோ, உன்னை கட்டி பிடிக்கவும் முத்தம் கொடுக்கவும் வந்தவன் யாரடியோ என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வா, கண்ணுக்கு கண்ணன் உள்ளத்தில் கல்லன், கள்ளத்தரங்கள் செய்ததில் மன்னன், வந்து கலந்தவன் அந்நியன் அல்ல மாமா உன்பது எப்படி சொல்ல, வந்து கலந்தவன் அந்நியன் அல்ல மாமா உன் பேர் எப்படி சொல்ல, மாமா உன் பேர் எப்படி சொல்ல, வட்ட வட்ட பாறையிலே வந்து நிற்கும் வேளையிலே யார் கொடுத்த சேலையடி ஆலவட்டம் போடுதடி, ஆலவட்டம் போடுதடி என்று அழகா தெம்பாங்க கண்ணாசன் தொடாத துறையே கிடையாது. கவிதையை காட்சிப்பட்டிருப்பான், காட்சியை கைப்பற்றிருப்பான். இந்த நிகழ்ச்சிக்கு ஆவரையா அழைத்தார். ஆவரையா அழைக்கின்ற பொழுது வருகிற சூழலுக்கு அருமை இல்லை. ஐயா வரைகள் சொல்லிவிட்டேன். ஆனால் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. அவர் ஒரு காவலன் அழைத்து காவலன் போராட்டா தூக்கம் வராது, அது காவலன் அழைத்து காவலன் போற தூக்கம் வராது, அதுபோல தூக்கம் வரவில்லை. மறுநாள் அலுவலகத்துக்கு போராடி விடுதலை ஆகிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வந்து சேர்ந்தேன். நியூஸ் வச்சிருப்போம் எங்க ஊர்ல, ஆனா இங்க பல்லவர் நியூஸ் வச்சிருக்காரு. என்னன்னா பாண்டியர்கள் நியூஸ் அச்சுறுத்தும், இந்த பல்லவர் நியூஸ் அழகா இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் எதுக, ஒரு நிமிஷம் மூளை, மொத்தத்தில் ஒரு கவிதை என்று சொல்லி ஆவதியார் பல்லாண்டு வாழ்க, அண்ணன் முத்துலிங்க வாழ்க, கவிகத்தை நீங்கள் வாழ்க என்று சொல்லி வாழ்க கவியரசர். நன்றி, வணக்கம். பொக்கை பாண்டியன் கவிதா மண்டலம் மதுரை நிறுவனரும் தலைவருமான கவிவித்தகர் பொக்கை பாண்டியன் அவர்களுக்கு அனைத்து இந்திய தமிழ் சங்க தலைவர் ஐயா கலைமாமணி சொல்லும் செல்வர். வெண்ணிலா வந்து தழுவிட மேகத்தை நட்சத்திரங்கள் மூடி மறைக்குமோ, ஆனந்த தென்றல் வந்து வாழ்த்திசைக்க ஆசையிலே வளர்களால் அவளும் இங்கே. நான் வர்ணங்கள் நன்கு நவின்றவள், நான்கு திசைகளும் அவள் வென்றவள், மூவேந்தரின் குல கொடியானவள், முன்னோர்கள் நூல்களிலே நிலையானவள், முச்சங்கத்தில் செழித்து வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், சபைக்கு மறுவணக்கம். தத்தி தத்தி நடைபகின்று தரணி போற்ற புகழ் கொண்டு முத்து பல்லக்கு ஏற்று முத்தமிழை நாவில் வைத்து கொத்து மலராய் சாரல் மலை நித்தமும் தமிழ் குரல் நவின்று சென்ற இடம் எல்லாம் சொல்லில் செல்வர் என்று
கூண்டின் தீபமாய் ஜொலிப்பவர், செந்தமிழ் தனி முத்திரை இங்கு பதிப்பவர், ஒளிகின்ற கதிரவனாய் புது கருத்து பிறக்கமிடம் அவரில்லே, தெளிந்த நீராய் தெய்வத்தமிழ் விளையாடுமிடம், கழிப்பினை தருமிந்த கன்னித்தமிழ் அவர் சிந்தையில் உள்ளே, உள்ளத்தில் உருவான நேர்மை திறன், அகத்தில் அன்பு மிக கொண்டு அன்னை தமிழை வளர்க்கும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் தலைவர் எனது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வைகை ஆற்றோரம் தலைத்த தமிழ், வங்க கடலோரம் தமிழ் அலையில் வீச கண்டேன், ஏற்றி வைத்த மணிவிளக்கின் ஒளியை போல ஏற்றமான ஊற்று கொண்டு தமிழில் கண்டேன், கோதையின் காதல் மனம் கொள்வது போல தமிழ் மோகம் வைத்து காதல் கண்டேன், கொற்கை முத்தின் சிறப்பு போல கொற்கையின் பைந்தமிழ் கண்டேன். எனக்கு சிறப்பு செய்த கொற்கை அவர்களுக்கு எனது நெஞ்சமிருந்த நன்றிகள். இந்த நூல் தொகுப்பு இமயவர்மன் முத்தமிழ் மன்றத்தினுடைய முதல் நூல். 2 தூண்ல எனக்கு இருக்கிறாங்க. அதாவது முக்கண் சிவனுக்கு போல எனக்கு 3 கண்கள். ஒன்று ஆவடி ஐயா அவர்கள், அவருடைய முதல் மேடை எனக்கு பெங்களூர்ல தமிழ் சங்கத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. அடுத்த மேடை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கவிதா மண்டலத்தினுடைய கொற்கை பாண்டியன் அவையில தமிழ் சங்கத்துல ஏற்படுத்தியது. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ மேடைகள் ஏறி இருந்தா கூட என்னை ஏற்றி வைத்த ஏணிப்படிகள் யாருன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் தான். நான் தேடியது வந்து தென்மாங்கை தேடி அப்படிங்கிற இந்த நூல். நான் எதிர்பார்த்தது வந்து கவிஞர்களிடம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாவட்டங்களுடைய வட்டார வழக்கு சொற்கள், பேச்சு சொற்கள், அதை தேடித்தான் எனது பயணம் இருந்துச்சு. எத்தனையோ கவிஞர்கள் கவிதை எழுதினாங்க. எழுதிய அத்தனை கவிதைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பெரிய ஆளுமைகளுக்கு தான் அனுப்பி வச்சேன். அதுல சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுத்து ஓராண்டு ஆகுறது இமயவர்மன் முத்தமிழ் மன்றம் ஏற்படுத்தி. இந்த ஓராண்டு முடித்த பிறகு இன்று வந்து அது வந்து எனக்கு ஒரு குழந்தையா வந்து பாத்தீங்கன்னா பிரசவிச்சிருக்கிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கு ஏற்றம் தந்தது யாரு, ஏணிப்படியா இருந்தது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளி உலகத்துல எனக்கு கொண்டு வந்ததே முதல் எனக்கு வந்து குரு, என்னோட ஆன்மீக குரு, கடவுள் கூட தான் சொல்லுவேன் ஆவடி ஐயா. அடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொற்கை பாண்டியன் ஐயா. இன்னொருத்தர் இருக்காங்க, தமிழ் மிகச்சிறந்தவங்க, எத்தனையோ பேருக்கு தெரியாம இருக்கலாம், மரத்தமிழ் வேந்தன்னு சொல்லி போட்டு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை கரைச்சு குடிச்சு நான் வந்து தமிழகத்துல எல்லா மேடைகளையும் நான் பார்த்ததுல இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முத்தமிழா தெரியுறாங்க. அதுல ஒருத்தர் அவர் இன்னைக்கு வர முடியாம போயிடுச்சு. இந்த 3 மும்மணிகள் வந்து என்னை வந்து தமிழ் எப்படி வந்து முத்தமிழா வளர்க்குதோ, ஏன் தமிழுக்கு வந்து இவங்க காரணமா இருக்காங்க. அதை போல வந்து இந்த இமயவர்மன் முத்தமிழ் மன்றத்தை தொடங்கி வச்சது யாரு அப்படின்னா மோ கணேசன் சொல்லி போட்டு ஒரு அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்திருக்காரு. அவர் தான் வந்து ஒரே இரவுல அந்த இமயவர்மனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாருங்கிறத கற்பனையில வரைஞ்சு அதை ஓவியமா கொண்டு வந்து எனக்கு அந்த சங்கத்தினுடைய வந்து பாத்தீங்கன்னா சின்னமா கொடுத்தாங்க. அதை போல நெருங்கிய தோழிகளா புதுவையை சேர்ந்த வந்து காந்திமதி பரிதிமாலும் கவிதாங்கிறவங்க வழி நடத்திட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தமிழை வந்து வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறதுல வந்து முக்கிய பங்காற்றுறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆவடி ஐயாவுக்கு தான் சேர்ந்த பெருமைகள். எத்தனையோ கவிஞர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிற ஐயாவுக்கு இமயவர்மன் முத்தமிழ் மன்ற சார்பிலையும் கொங்கு தமிழச்சினுடைய நெஞ்சமிருந்த வாழ்த்துக்கள். அதை போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகள் ஐயா இருக்காங்க. மூத்த கவிஞர், அது கண்ணதாசனோட வந்து பயணிச்ச ஒரு கவிஞர் முத்துலிங்கம் ஐயா, அவங்களுடைய சொற்களை கேட்கறதுக்கு, அவங்களையெல்லாம் நாங்க பார்க்கறதுக்கு, சந்திக்கிறதுக்கு, இப்ப பாடிட்டு போன கவிஞர்கள், பாடகர், அது போல வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயா தான். தமிழுக்காகவே வாழ்ற ஒரு தலை சிறந்த ஒரு கலை மாமனின்னு சொல்லி சொன்னா அது வந்து அத்தனை பொருத்தங்களை யாருக்கு வரும் அப்படின்னா நம்ம ஆவடி ஐயாவுக்கு வரும். அவங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பு எல்லா நேரங்கள்லயும் வந்து இணையவழியில பார்த்தா ஒருங்கிணைப்பு பணியில வந்து முத்துமாலை அம்மா இருக்காங்க, சரஸ்வதி அம்மா இருக்காங்க, அதே போல வந்து எல்லம்மாள் கிருஷ்ணமூர்த்தி அம்மா இருக்காங்க, நிரமதி மேடம். அதை விட சிறப்பா வந்து எல்லாரும் வந்து அந்த ஆன்லைன்ல பார்த்தோம்னா ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தாரவி சுகந்தினா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி கல்யாணி அம்மா இருக்காங்க. அப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வளர்க்க இருக்கு. சரவணன் அண்ணா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க. இதெல்லாம் யாருனால கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க ஐயானாலதான். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நூல் வந்து எனது நூலா இன்னும் சிறந்த ஒருகளோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டுல இதே கவிஞர் கண்ணதாசன்ல வந்து ஐயாவோட கையில வெளியிடணும்னு ஆசைப்படுறேன். சிறந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த கொங்கு தமிழச்சியின் வாழ்த்துக்கள். திறமையிலும் பாடல் புனைவதிலும் எழுத்துக்களை அடுக்கி சொற்களை அருமையாக இடம் சேர்த்து அழகான பல்லவி அமைத்து புரட்சி தலைவருக்கு அதிகமான பாடல்களை எழுதி பெருமை சேர்த்தவர் நம் அருகே இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கைத்தட்டலோடு அவரை வாழ்த்துவதுதான் முறை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரசவை கவிஞர்கள் வரிசையிலே அவருடைய இடத்தை
அவருக்கு பிறகு யாருமே நிரப்பவில்லை. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அந்த வகையிலே மாஞ்சோலை கிளிதான எத்தனை பேர் அந்த படத்தை ரசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த பாடலை இன்னைக்கு கேட்டால் கூட நம்ம மறக்க முடியாது. இப்படி நான் நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஐயா அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல இருப்பதினால் மீண்டும் அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்தொலியோடு ஐயா அவர்களை இங்கே வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைவர், அதன் நிறுவனருமான அதிமுக கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சொல்லின் செல்வர் ஆவடி குமார் அவர்களே, கண்ணதாசனோடு மிகவும் நெருக்கமாக பழகிய ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களே, அடுத்த கவிதை அரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க அமர்ந்திருக்கின்ற கவிஞர் நெய்தல் நாடன் அவர்களே, நெய்தல் நாடன் தானே, இவருக்கு முன்பு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்து சென்றிருக்கின்ற கவிஞர் தியாகராஜ் பாலு கோவிந்தராஜன் அவர்களே, கவிதை பாடிய கவிஞர்களே, எல்லாருமே சிறப்பாக பாடினார்கள். எல்லாருமே நம்ம ஜலாலுதீன் மாதிரி சிறப்பாக பாடினாங்க. இல்லை ஜலாலுதீன் பெருமையை எங்கே போயிடுச்சு, சாப்பிட போயிருந்தீங்களா? எல்லாருமே பாடினாங்க. பார்வையாளராக வெளியூர்லேருந்து தான் பல பேர் வந்திருக்கிறாங்க. தியாக துருக்கத்திலேருந்து துரைமுருகன், நம்ம தாமரை பூவன் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இங்கே எங்கள் கொற்கை பாண்டியன் அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு சென்றிருக்கிறார். அம்மா சங்கீதா அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். நான் படித்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். படித்து பார்த்துட்டு சொல்கிறேன் அவர்கிட்ட. கண்ணதாசனை பற்றி ஒரு மணி நேரம் வேணாலும் பேசலாம், அதுக்கு மேலேயும் பேசலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு பேச நேரம் இல்லை. நான் விருகம்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ போனால் தான் 5 மணிக்கு நான் போய் சேர முடியும். அப்போ 5:30 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. வீட்டுக்கு காரு கூட்டி போயிடுவாங்க. அதுக்காக வந்ததுக்காக ஒரு 10 நிமிஷம் கண்ணதாசனை பற்றி சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். கல்வியை சிறந்தவன் கம்பன், திரைப்பட கவிதையை சிறந்தவன் கண்ணதாசன். காளிதாசன் பெருமையை வடமொழி கதை சொல்லும், கண்ணதாசன் பெருமையை தென்மொழி திரை சொல்லும். ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டென்றால் அது கண்ணதாசனுக்கு தான் உண்டு. மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று அண்ணன் வாலி ஒரு முறை கூறினார். அப்படி அவர் கூறுவதற்கு முன்பே ஒரு கவியரங்கத்தில் கண்ணதாசன் வைத்துக் கொண்டே நான் பாடினேன். தென்பழனிக்கு தெற்கே திகழ்ந்த செந்தமிழை வடபழனி பக்கம் வரவழைத்தவன் என்று கூறினேன். ஆனால் அந்த பக்கத்தில் தானே ஸ்டுடியோ தான் இருக்குது. சினிமா கவிஞர்கள் என்ற கதம்ப பூக்களுக்கு நடுவே காட்டு ரோஜாவாக பரிமளித்தவன், சிற்றோடைகளுக்கு மத்தியிலே சிந்து நதியாக பிரவாகம் எடுத்து ஓடியவன். எத்தனையோ கவிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றாலும் அவர் பாட்டெழுத புகுந்த காலத்தில் உன்னால் உடுமலை நாராயணகவி போல் எழுத முடியுமா என்று கேட்டார்கள். நாங்களெல்லாம் நுழைந்த காலத்தில் உன்னால் கண்ணதாசனை போல் எழுத முடியுமா என்று கேட்டார்கள். கால மாற்றத்தில் கவிஞர்கள் பல பேர் கலைத்துறைக்கு வந்தது எனினும் கண்ணதாசனை போலே தந்ததுண்டா என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு துட்டுக்கு பாட்டுரை போர் தொகை பெருகி இருந்தாலும் மெட்டுக்கு பாட்டெழுதும் மேலூரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை யாரும் தொட்டதில்லை. அவன் பாடல் பட்டுப்போல் பரிமளிக்கும், சிலர் பாடல் வெட்டுப்படும் ஓலை போல் வெறுமனே சலசலக்கும். பண்ணுக்கும் நல்ல பாட்டுக்கும் பெருமை தந்து மண்ணுக்குள் தனது மணி உடலை புதைத்துவிட்டு விண்ணுக்குள் காற்றாக விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன் நிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. கவிதைத்துறையில் அவர் கால் பதித்து நின்றதை விட திரைப்பாட்டு துறையில்தான் அழுத்தமாக கால் பதித்து நிற்கின்றார். கடவுள் அவதாரத்தில் முழுமை பெற்ற அவதாரம் கண்ணன் அவதாரம் என்று சொல்வதைப் போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டு நின்ற இடம் திரைத்துறை தான். அதில் பாடாத கருத்துக்கள் எதுவும் இல்லை, சொல்லாத கருத்துக்கள் ஏற்றிலும் இல்லை, பாடாத கருத்துக்கள் பாட்டிலும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எழுதிவிட்டு சென்றார். அதாவது பாடலுக்கும் தெரியாத விளங்காத சித்தாந்த வேதாந்த தத்துவங்களை கூட எளிய முறையிலே எல்லாருக்கும் புரியும்படி சொல்லிவிட்டு சென்றவர் அவர்தான். சித்தாந்தம்னா என்ன? சித்தம்னா அறிவு, அந்தம்னா முடிவு. எல்லா முடிவுகளும் நமது அறிவுக்கு உட்பட்டதுதான். அறிவுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பது சித்தாந்தம். வேதாந்தம் அப்படி இல்லை. அறிவுக்கும் அப்பாலே சில விஷயங்கள் நடந்து விடுகின்றன. அதற்கு காரண காரியங்களே கண்டுபிடிக்க முடியாது. இதனால் நடந்ததா இல்லை அதனால் அப்படி நடந்ததா என்று ஆய்ந்து கடைசியில் ஏதோ நடக்க வேண்டும் என்ற விதி இருந்திருக்கிறது, ஆகவே நடந்தது என்று சொல்லி பிடிக்கிறோம் அல்லவா? அந்த விதியை நம்புவது வேதாந்தம், மதியை நம்புவது சித்தாந்தம்.
அதைத்தான் புரியும்படியாக தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொன்னார். தெய்வம் இருந்த வீடு வீதி இருக்கு என்ற பாட்டில். அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு இன்பம் அனுபவித்தாரோ அவரது துன்பத்தையும் அனுபவித்தவர் அவர்தான். அதை அவரே சொல்லுவார். ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றிலும் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன். பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அந்த அனுபவத்தை தான் பாடலாக்கி கொடுத்தார். மற்றவர்களெல்லாம் தாங்கள் அறிந்தவற்றை படித்தவற்றை பாடலாக்கி கொடுத்தார்கள். அதில் மூளையை மட்டுமே தொட்டது, நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொட்டது. இவர் அனுபவத்தை பாடலாக்கி கொடுத்த காரணத்தால் தான் அதில் இதயத்தை தொட்டது. காலம் கடந்து இன்றைக்கும் அவர் ஆவடிக்குமார் போன்றவர்கள் கருணாகரனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்காலம் எப்படி ஆகுமோ, நாளை எப்படி பிடியுமோ என்று எண்ணி ஏகி தெரிவிப்பவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை அவர் பாட்டில் எங்காவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படித்தான் ஒரு பாடல் பாவமன்னிப்பு என்ற படத்தில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் ஒரு பாட்டு வரும். அந்த வரி கம்பவாசன் எழுதின கவிதை வரி, அதை எடுத்து அப்படியே வச்சா இது பலருக்கு தெரியாது. அதில் வரும் சரணத்தில், காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும். இந்த ரெண்டு பாட்டும் தான் என் மனதுக்குள்ளே புகுந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது. ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, பெற்ற தாயார் எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் ஆத்தார் தான் கூப்பிடுவோம். நான் சிவகங்கை பக்கத்தில் கடம்பங்குடின்னு ஒரு கிராமம், விவசாய குடும்பத்தை சேர்ந்தால் விவசாய தொழில் எல்லாம் தெரியும். என்ன எனக்கு விவசாயம் இருக்குது, எல்லா வேலையும் தெரியும். அந்த சொல்லுவேன் எங்கள் ஆத்தாக்கிட்ட, ஆத்தா நானும் ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வருவேன். கருணாசன் சொல்லியிருக்கிறார், காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும். நம்ம காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும், நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு சொல்லுவேன். என்னை சினிமாவிலையும் அரசியலிலும் சேர்ந்தாற்போல் வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான் என்றாலும் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்ததே கருணாசனுடைய இந்த 2 வரிகள் தான். அதுக்காக சொல்லுவேன். அதே போல் வாலி அவர்கள் பாட்டு கிடைக்காம எம்ஜிஆர் நடித்த நல்லவன் வாழ்வானுக்கு ஒரு பாட்டு எழுதிட்டார். 1 வருஷம் வரையிலும் பாட்டே கிடைக்கல. மறுநாள் ஊருக்கு போகலாம்னு வச்சா ஒரு ஆள் கிடைச்சி. அப்போ பிபி சீனிவாஸ் அது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை நான் சொல்லிட்டு போகலாம்னு இருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு வந்தார். என்னையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சிருக்கிறா அப்படின்னா, ஆனால் ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல, ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படியா, இப்போ நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்திருக்கேன் ஒரு படத்தில், கேளு, அதுக்கப்புறம் நீ போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 ரூபாயை கொடுத்துட்டு அந்த பாட்டை பாடியிருக்காரு. இப்போ வாலி எப்பவும் தனக்கிட்ட காசு இல்லைன்னா பணம் இல்லைன்னா 2 பேர்கிட்ட தான் போய் கேட்பாராம். ஒருவர் பிபி சீனிவாஸ், இன்னொரு பேர் இசையமைப்பாளர் ஜிகே வெங்கடேஷ். அதனால் பாடியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சுமைதாகி படத்தில் என்ன பாட்டு? கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் இருக்கணும். அந்த கடைசி சரணத்தில் வருதுல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதை கேட்ட உடனே மறுபடியும் முயற்சி செய்யலாம், முயற்சி செஞ்சாலாம் பாலி. அப்புறம் தான் மா ராமச்சந்திரன் என்ற ஒரு எழுத்தாளர் சந்திக்கிறார். மா ராமச்சந்திரன்னா எல்லாருக்கும் எங்கள் சினிமா உலகத்தில் முழு பேரை சொன்னால் தெரியாது, மாறான்னு சொன்னால் தான் தெரியும். அவர் பல படங்களுக்கு பசங்க இப்போ சொன்னார்ல, அத்திக்காய் காய் காய் ஆளுநாய் யார் பாடம் டிஎஸ் கலைவாணம் பாடினார்ல, அந்த பலே பாண்டியா படத்துக்கெல்லாம் கதைவசனம் எழுதிய அந்த மாறா அவரை பார்த்துருக்கிறார். அப்போ அவர் சொன்னார், வாலி நான் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடிக்கக்கூடிய நீங்காத நினைவுன்னு ஒரு படத்துக்கு நான் தான் கதைவசனம் எழுதுகிறேன். கேவி மகாதேவன் தான் இசை. அவர் எழுதின பாட்டுக்கு தான் ட்யூன் போடுவார். அதனால் நான் ஒரு தத்துவ பாடலுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் நாளைக்கு பல பல்லவிகள் எழுதிட்டு வாங்க, நல்லா இருந்தால் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லிட்டு போனார். மறுநாள் எழுதி போயிட்டார். எழுதின பல்லவிகள்லாம் நல்லா இருந்தது. அதில் ஒரு பல்லவியை தேர்ந்தெடுத்து இதுக்கு தகுந்தாப்புல சரணத்தை எழுதுன்னு சொல்லியிருந்தார். எழுதிட்டார். உடனே இன்னொரு பாட்டு சிச்சுவேஷன்லேயும் எழுதிட்டாங்க, அதுவும் எழுதிட்டார். ஒரே நாளில் 2 பாட்டு எழுதி 600 ரூபா, இதுக்கு 300, அவருக்கு 300, 600 ரூபா வாங்கியது. அதுதான் வாலிக்கு முதல் சம்பளம். எனக்கு என்னுடைய ஓராண்டு சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தது என்று அப்போதே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்போ அந்த மாறா சொன்னார், இவர் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் எழுதுறதுக்கு தான் துடிச்சிக்கிட்டு இருக்காரு, முயற்சி கிடைக்கல, வாய்ப்பு அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்கல. அப்போ மாறா சொல்லியிருக்கிறாரு, இதயத்திலின்னு ஒரு படம், முக்தா சீனிவாசன் இருக்கிறார் முக்தா பெஞ்சில், நான் தான் அதுக்கும் கதை வசனம். நீங்கள் நாளைக்கு அங்கே வாங்க, இந்த உங்கள் 2 பாட்டையும் சொல்லி உங்களுக்கு அதில் ஒரு பாட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே வர சொல்லியிருக்கிறார். இவர் போயிருக்கிறார். போன உடனே சிச்சுவேஷன் சொல்லியிருக்கிறார், எழுதிட்டார். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்க வந்து பாமாலை போடவா, பல்லவி டீம் போட்டார். உடனே விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, இல்லை வாலி நீங்கள் மெட்டுக்கு எழுதுவீல்ல, நான் எழுதணும், இப்போ நான் போடக்கூடிய மெட்டுக்கு தான் நீங்கள் எழுதணும்,
நீங்களாக எழுதனா நான் பண்ண மாட்டேன். சரி போடுங்க போட்டாங்க, எழுதிட்டாரு. கண்ணதாசனை போல இவரும் வேகமாக எழுதுகிறாரு மெட்ரிக்கு. இன்னொரு சுச்சுவேஷன் சொல்லுங்கள் எப்படி எழுதுவார்னு பார்க்கலாம்ட்டு முக்தா சீனிவாசன் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார், சொன்ன உடனே எழுதினாலாம், உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும், காதல் என்றொரு கதை இருந்தால் கனவு என்றொரு முடிவு இருக்கும் அப்படின்னு. இதனால் எங்கே இருந்திய வாரி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். அது மாதிரி இன்னொரு பாட்டு எழுதி வச்சிருக்காரு. அதில் தான் நமது பூராங்குளம் மாயவநாதன் பாட்டு, சித்திரப்பூவிலே வாசலிலே வந்து யார் நின்றவரும், அந்த பாட்டு அதில் தான் நடந்தது. அப்புறம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, வாலி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம், கற்பகன் ஒரு படம், நான் தான் இசை, நாளைக்கு வாங்க உங்களை கூட்டி போய் சொல்கிறேன், ஒரு பாட்டு எப்படியாவது அதில் எழுதி வைக்கிறேன் வாங்கன்னு கூட்டி போயிருக்கிறார். போன உடனே சிட்டியார் சொல்லியிருக்கிறார், நீங்களாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறார். வாலி எழுதிட்டார். அவர் முதல்ல எழுதின பாட்டு அத்தை மடி மெத்தை அடி ஆடி விளையாடமா ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விடி மூலமா, நல்லா இருந்தது. உடனே எல்லா பாட்டையும் வாலி நீங்களே எழுதுங்கன்னு கோரஸ் சொல்லிட்டார். இப்போ வாலி முதல் எல்லா பாடலையும் முதல் எழுதிய படம் கற்பகம். அப்படி அவர் இதுவரை சினிமா கவிஞர்கள் எவரும் எழுதாத அளவுக்கு 7000 பாடல்கள் எழுதிய ஒரே கவிஞர் வாலி. அதற்கு காரணம் கண்ணதாசனுடைய அந்த பாட்டு தான், மயக்கமாக கலக்கமாக அந்த பாட்டு தான் இவரை மீண்டும் முயற்சி செய்து தூண்டி விட்டு இந்த பாடம் எழுதிச்சது. நன்றாக எழுதினால் பாராட்டக்கூடிய பண்பு கண்ணதாசன் உண்டு. இப்போ சொன்னாங்கல்ல, யார் பேர் கோவிந்தராஜன் சொன்னார் நினைக்கிறேன், மாஞ்சுவரை கெடிதானும் அந்த பாட்டு 1978 சிறந்த பாடலாசிரியருக்கான விருது எனக்கு தான் கொடுத்தாங்க. அந்த பாட்டுக்கும் வயசு பொண்ணு படத்தில் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பட்டு வைத்து வானொலியில் என்ன பண்ணாங்க, இது கண்ணதாசன் எழுதின பாட்டு சொல்லி அவருக்கு இந்த விருது தமிழக அரசு கொடுக்குதுன்னு அறிவித்தார். இந்த கண்ணதாசன் கேட்டு உடனே வானொலிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நானாக எழுதியிருக்கேன் அந்த பாட்டை, ரிக்கார்டு பார்த்து ஐயா ஃபோன் பண்ணியிருக்காரு மாஞ்சோரி. அதில் ஏதாவது 3 பேர் எழுதியிருக்கான், நான் முத்துலிங்க கங்கையார் எழுதியிருக்காரு, ஏதோ நினைவு இல்லாமல் சொல்லிட்டான்னு சொல்லுவான். வயசு பொண்ணா நானாக பாட்டு எழுதியிருக்கேன், வாலியும் முத்துலிங்க இருந்தாலும் எழுதியிருக்கான், அப்படி இருக்கும்போது என் பேர் எப்படி சரி சொல்லுவேன், உடனே மாற்றி சொல்லு முத்துலிங்கத்துக்கு தான் அந்த தூத்துக்குடி. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அதுக்கு அங்கே இருக்கிறவங்க சொன்னதுக்கு பாட்டு தான் எனக்கு தெரியும். இப்போ இந்த பாட்டு எழுதுன உடனே ஆர்ஆர் பிக்சர்ஸ் ராமண்ணா வந்து கண்ணதாசன் ஃபோன் பண்ணி அவர் எழுதுனவா நினச்சிக்கிட்டு, இது மாதிரி எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதணும் கவிஞரை, உடனே வாங்கினோம் பக்கத்தில் தானே, உடனே வாங்கினார். இல்லையா அது நான் எழுதுனது இல்லை, முத்துலிங்க எழுதுனது, சந்தமெல்லாம் நல்லா எழுதுவார், அவர் எழுதுனது. இது ராமண்ணா சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்படி பல இது எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு ஐயோ நாளே ஆக போகுது, இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. அதாவது எல்லா இடத்திலும் தொட்ட இடத்திலெல்லாம் வெற்றி பெற்று வந்த கண்ணதாசன் தோல்வி பெற்ற துறை ஒன்று உண்டு, அதுதான் அரசியல். நெப்போலியனுக்கு வாட்டர்லூ அமைந்ததை போல கண்ணதாசனுக்கு அரசியல் தான் வாட்டர்லூவாக அமைந்தது. அங்கே உண்மையே இல்லை என்று இருப்பதை இல்லாதது போலவும் பேசும். அந்த பக்குவம் நிதானம் பொறுமை அரசியலுக்கு தகுந்த அந்த சாதுரியம் சாணக்கியம்லாம் கண்ணதாசன் கிடையாது. எடுத்து அதாவது சின்ன குழந்தையர் போல நினைத்தபடி பேசிவிடுவார். முதல் நாள் ஒருவரை தூக்கோ என்று தூக்கி போடுவார், மறுநாள் தாக்கோ என்று தாக்கி பாடுவார். நேற்று போற்றினோமே இன்று தூக்கிக்கிறோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்படித்தான் ஒரு தலைவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தினார். பிறகு அடிவாரத்தில் போட்டு நீக்கிற மாதிரி நீதிச்சார் கவிதையிலே. அவரால் தாக்கப்படாத தலைவர்கள் யாரும் இல்லை. பெரியார், அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், எம்ஜிஆர், எல்லாம் சிவனி தலைவர் மாபோஜி எல்லாரையும் சவட்டு மணியாக தாக்கினார். அதற்காக யாரும் அவரை கோவித்துக் கொள்ளவில்லை. அவர் தமிழை ரசித்தார்கள். அப்படி திட்டினாலும் அப்படி இருக்கும். அப்படித்தான் ஒரு தலைவரை என்று போட்டுவிட்டு மறுநாள் கூட்டும் போதே கேட்டார்கள், ஐயா நேற்று வரையில் அப்படி போனீர்களே, இன்றைக்கு ஏன் அப்படி தாக்குகிறீர்கள் என்று. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆமாம் புகழ்ந்தேன். ஏன் புகழ்ந்தேன்? முட்டைக்குள் இருப்பது பெட்டையா சேவலா என்பது தெரியாமல் புகழ்ந்தேன். பிறகுதான் தெரிந்தது அது ஒரு பூ முட்டை என்று. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய லாபங்கள் கண்ணதாசனுக்கு தான் உண்டு. இந்த முரண்பாடு தான் அவருக்கு இலக்கியத்தில் வெற்றியை தேடி கொடுத்தது. இந்த முரண்பாடு தான் அவருக்கு அரசியலில் தோல்வியை தேடி கொடுத்தது. ஆக கண்ணதாசன், அதாவது கண்ணதாசன் எந்த கட்சிக்கு அவர் பாடுபட்டாரோ அந்த கட்சியை அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் 67க்கு பிறகு அந்த கட்சியை மக்கள் கண்டுகொள்ளவில்லை. எம்ஜிஆர் தான் அவரால் திரைத்தமிழ் செழுமை அடைந்தது, இலக்கிய தமிழ் ஏற்றமடைந்தது, சிறப்பிப்போம் என்று கருதி அவரை அரசவை கவிஞர் பதவியை அமர்த்தினார். அப்போது கூட எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவினரும் காங்கிரஸ்காரர்கள் என்ன சொன்னார்கள்? எம்ஜிஆரை எதிர்த்து எழுதுகிறார், பேசுகிறார், அவர் வாயை அடைப்பதற்கும் கையை கட்டுவதற்கும் இந்த பதவியை கொடுக்கிறார் கண்ணதாசன் சொன்னார்கள். எம்ஜிஆருடைய குணங்களை அறியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். எம்ஜிஆரை போல பெருந்தன்மை படைத்த மனிதர்கள் உலகத்தில் எவரும் கிடையாது. அவர் முதலமைச்சர்,
நினைத்தால் தன்னை எதிர்த்து எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நினைத்தால் பழி வாங்கி இருக்கலாம், செய்யலை. மற்றவர்களாக இருந்தால் அதைத்தான் செய்வார்கள், அதைத்தான் செய்தார்கள், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் பழி வாங்கக்கூடிய பண்பாளர் அல்ல. பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எம்ஜிஆருடைய பண்பு. சில தலைவர்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் நண்பர்களை கூட பகைவர்களாக மாற்றிக்கொண்டு விடுவார்கள். வள்ளுவர் சொல்வாரே, பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளர் தகைமிக்கண் தங்கும் உலகு. அதுக்கு என்ன அர்த்தம்? பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு எவரிடம் இருக்கிறதோ அவன் தலைமையின் கீழ் தான் இந்த உலகம் இருக்கும், நாடு இருக்கும்னாரு. அப்படிப்பட்ட பண்பு எம்ஜிஆரிடம் இருந்த காரணத்தால் தான் அவர் இருக்கின்ற காலம் வரை அவரை எதிர்த்து யாரும் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த கட்சியிலும் கிடையாது. அதாவது ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தவன் கண்ணதாசன் அந்த மேலவை உறுப்பினராக கூட அவங்க ஆக்கலை. அதாவது தமிழ் உணர்வு இல்லாத கட்சி. இன்றைக்கு எப்படி தமிழ் எல்லாம் அழித்து மற்ற மாநில மொழிகளை எல்லாம் அழித்துவிட்டு இந்தியை சமஸ்கிருதத்தையும் இணைத்து கொண்டு இருக்கிறதா எப்படி மோடி அரசு இந்தியா உருப்பட வேண்டும் என்றால் இந்த நேரத்தை அவரை பற்றி பேசும்போது இதை ஏன் பேசுகிறேன் நினைப்பீங்க. நான் ஒரு அரசியல் சார்ந்தவங்கள கோபதியும் தொடாமல் போனால் எனக்கு மனத்துக்கு நிம்மதி இருக்காது. அதுதான் சார் மோடி அரசு என்றைக்கு இந்தியாவில் ஒழிகின்றதோ அன்றைக்கு தான் இந்தியா எல்லா வகையிலும் மேம்படும் உருப்படும் என்று சொல்லி தமிழ் இன உணர்வாளர்கள் மொழி உணர்வாளர்கள்லாம் நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி கண்ணதாசனை போன்ற கவிஞர்களுக்கு என்றைக்கும் மரணம் இல்லை. பாரதி சொல்வானே, சிலுவையிலே அடியுண்டு ஏசு சத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், படர்புகளும் ராமனுமே ஆற்றில் இருந்தான், பார் மீது நான் சாகா திருப்பியன் கண்டீர் என்று சொன்னாரே, அதே போல கண்ணதாசன் சொன்னார். எல்லாருக்கும் தெரிந்ததா? முடிக்கும்போது சொல்லித்தானே முடிக்கலாம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அணிவதில்லை, என்ற நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றார். கண்ணதாசனை போன்ற கவிஞர்களுக்கு என்றைக்கு மரணமில்லை. தென்றல் இருக்கும் வரை தீந்தமிழம் காதில் ஒழித்து கொண்டு இருக்கும் வரை கண்ணதாசன் போன்ற கவிஞர்களுக்கு என்றைக்கும் மரணமில்லை மரணமில்லை என்று சொல்லி வாழ்க கண்ணதாசன் திருப்புகள் என்று வாழ்த்துகின்றேன். வணக்கம், நன்றி. நினைத்த போதெல்லாம் வருகின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அருமை எங்கள் மேலாள் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞர், மேலாள் சட்ட மேலவை உறுப்பினர், இந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து பணிகளுக்கும் துணையாக இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய பொழுது அதற்கு முன்பு எனக்கு சொல்லின் செல்வர் விருது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்ட பொழுது அது கிடைத்த நிதியிலிருந்து அம்மா தமிழ்பீடம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினேன். அந்த உருவாக்கிய நிகழ்ச்சியில் நான் அம்மா தமிழ்பீட நிகழ்ச்சியில் அருமையன் முத்துலிங்கம் அவர்கள் பங்கெடுத்தார்கள். அந்த சொல்லின் செல்வர் விருதுக்கு கிடைத்த நிதியிலிருந்து அம்மா தமிழ்பீடம் உருவாக்கி அதை நடத்துகிற நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய அருமையன் முத்துலிங்கம் அவர்கள் 2 நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார். அது கலந்து கொண்டதற்கு பிறகு அவர் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு போகின்ற பொழுது நாளைக்கு வர முடியுமா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று சொன்னேன். எதற்கு என்று எனக்கும் தெரியாது, அவர் எதற்கு அடைந்தார் என்று எனக்கு தெரியாது. நான் சரி வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் போகவில்லை. அது என்னுடைய வழக்கமான சோம்பேறித்தனம். அதற்கு பிறகு மறுபடியும் நான் வருகிறேன் என்று சொன்னேன், வரலை. நாளைக்கு காலையில் குமரன் பதிப்பகத்திடம் நான் இருக்கிறேன், வந்து விடுகிறார். அப்பொழுது போகவில்லை. அதற்கு பிறகு அவர் என்ன அழைத்து வர முடியவில்லை, வரலையான்னு கேட்டார். சரி, இவருடைய வற்புறுத்தல் காரணமா என்ன அவசரமா கூப்பிடுறாரு போறான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் சொன்ன நேரத்துக்கு குமரன் பதிப்பகம் அங்க இருந்தாரு. அங்க போன உடனே போயிட்டு அங்க அவங்களோட பேசிட்டு தான் போனாங்க. ஒரு 25,000 ரூபாய் கையில கொடுத்து இத நிதியில வச்சுக்கணும்னு சொன்னார். என்ன இது இல்ல எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன், இந்த நிதி
முதல் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்திற்கு நிதியளித்து வாழ்த்தியவர் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், தமிழால் புகழ்பெற்றவர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு கூட 50,000 ரூபாய் தாருங்கள் அல்லது 500 புத்தகங்களை வாங்குங்கள் என்று அந்த புத்தகத்திற்கு கூட 1000 ரூபாய் விலையில் இருக்கிற கவிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எதை பற்றியும் சிந்திக்காமல் தமிழுக்காக அழைத்த நேரத்தில் வருவதும், இந்த அமைப்பு சரியான முறையில் செயல்படுகிறது, இதை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரை போன்ற ஒரு தூய மனம் படைத்தவர்களுக்கு தான் வரும். அது அவரிடத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு கவியரசர் கண்ணதாசனை போல அதிக பாடல்களை, கண்ணதாசனை விட கூடுதலான பாடல்களை எழுதியவர் கவிஞர் வாலி. ஆனால் இன்றைக்கு வாழ்கின்ற கவிஞர்களில் அதிகமான பாடல்களை எழுதியவர் அண்ணன் முத்துலிங்கம். அவ்வளவு பாடல்கள் அவர் எழுதாத பாடல்களே இல்லை. பல பாடல்கள் அவர் எழுதியதை பேசுகிறவர்கள் சொல்றார்கள். கவிஞர் வாலியுடைய பாடல்களை எல்லாம் கண்ணதாசன் எழுதியதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அண்ணன் முத்துலிங்கம் எழுதிய பாடல்களை கூட கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல பாடல்களை சொல்ல முடியும். இன்னும் மாஞ்சோலை புரியாத மாந்தாங்க அதில் அந்த டைட்டில் கார்டுல கூட கண்ணதாசன் பேர் போட்டாங்க. பாடலில் ஒளிபரப்புகின்ற பொழுது கூட இந்த கண்ணதாசன் பாடல் என்று ஒளிபரப்பினார்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு இன்றைக்கு அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குணா எழுதியிருக்கிறாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்தாதி எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதாத இதுவே அவருடைய அடிப்படை முரசொலியாக இருந்து முரசொலியில் இருந்து ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்து வெளியே வர்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய காலத்தில் அதிலிருந்து வெளியே வர்றாரு. வந்ததற்கு பிறகு அவருடைய நிலை முரசொலியில் ஒரு தொலைக்காசிரியராக இருந்து அதில் கிடைக்கின்ற குறைந்த சம்பளத்தை வச்சு அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அங்கிருந்து வெளியே வந்த போது அவர் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், பொருளாதார இழப்பு, இப்படிப்பட்ட நிலையில் அலைவரிசையில் வேலை செய்கிறார். அங்கேயே நீடிக்க முடியாம அங்கிருந்து வெளியே வந்துடுறார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போய் பார்க்கிறார். பொதுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்க்கிற எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்த எல்லாரும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் போறவங்க அவருக்கு ஏதாவது தருவாரு, போனா படம் கிடைக்கும், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் தீர்க்கிறோம், தன்னுடைய தேவைகள் தீர்க்கிறோம், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஏற்றம் வரும் என்பதற்காக போவாங்க. இவரும் போன புரட்சி தலைவர் யாருமே அவர் குறிப்பறிந்து செயல்படுகின்ற தன்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இயற்கையா உண்டு. அத ஒரு உதாரணம் சொன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடைபொருள் சொல்லுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய வருமானத்திலிருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கியவர். அதை போலவே அவரை விட அதிகமாக அந்த காலகட்டத்தில் வழங்கிக் கொண்டிருந்தவர் கலைவாணர் NS கிருஷ்ணன். NS கிருஷ்ணன் தன்னுடைய பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. கொடுத்து அவர் குடும்பத்தை பற்றி கவலைப்படாம வாழ்ந்தவர். அப்போ பிறகு பத்திரிகை நிறுவனம் கேட்கிறாங்க, அவரும் கொடைவல்லல், அவரும் அதிகாரி கொடுக்கிறாரு, அவரும் நடிக்கிறது கிடைக்கிற பணத்தை கொடுக்கிறாரு, நீங்களும் கொடுக்குறீங்க, ஆனா அவரை மட்டும் வல்லன்னு சொல்றாங்க, உங்களுக்கு யாரும் சொல்றது என்ன காரணம் NS கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப NS கிருஷ்ணன் சொன்னாரு, நான் கேட்கிறவர்களுக்கு கொடுத்துருவேன், அவர் யாருக்கு தர வேண்டுமோ எதற்கு தர வேண்டுமோ அதை பார்த்து கொடுப்பாரு, அதனால அவர் கொடைவல்லல், நான் ஊர்தாரின்னாரு. அதுதான் எதை செய்ய வேண்டுமோ, யாருக்கு செய்ய வேண்டுமோ, எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்கின்ற தன்மை படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல போய் அவரை பார்க்கிறாரு. புரட்சி தலைவர் எல்லாருக்கும் தர மாதிரி இப்படி அழைச்சி பணம் தர்றாரு. நாமளா இருந்தா அவருடைய சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால், நானாக இருந்திருந்தால் நிச்சயம் அதை வாங்கியிருப்பேன். ஆனா இவரு எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்றாரு. நான் பணத்தை எதிர்பார்த்து உங்களிடம் வரவில்லை, நான் வேலை தேடி வந்திருக்கிறேன், முடிந்த ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுதான் நாங்கள் முத்துலிங்கம். அதனால்தான் இன்னைக்கு இவ்வளவு புகழ் பெற்ற நிலையிலும் அந்த தன்னடக்கத்தோடு இருக்கிறார். அன்றைக்கு அதற்கு பிறகுதான் அவரை அரசவை என்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார், சட்டமன்ற பேரவை உறுப்பினராக உருவாக்கினார். தொடர்ந்து பல பாடல்களுக்கு திரையுலகத்தில் இன்றைக்கு 1600 பாடல் கிட்ட எழுதி இருக்காரு, இன்னும் எழுதிட்டு இருக்காரு. இந்த நிலை
வருவதற்கு அவருடைய மனம், அவருடைய அந்த வறுமையிலும் சோதனையிலும் தன்னுடைய தன்மானத்தை இழக்காத அந்த பெருந்தன்மை அவரிடத்தில் இருந்ததால் இன்றைக்கும் அவர் சிறப்புக்குரியவராக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் பல நூறாண்டுகள் அவர் வாழ வேண்டும். வாழ்வதன் வழியாக தமிழ் வாழும். தமிழை வாழ வைக்கின்றார் முத்துலிங்கம் அவர்கள் வாழ வேண்டும். அவர் வாழ்வதன் வழியாக அனைத்து இந்திய தமிழ் சங்கமும் வாழும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி இந்த வருகைக்கும் அவருடைய சிறப்புரைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சியின் 4ஆம் பாகத்தை அடுத்த காணொளியில் கண்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ் கட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.